நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லட்சுமி சாப்பிட்டதா சொல்லட்டுமா? டிஃபன் லேட்டா தான் சாப்பிட்டேன். காஃபி மட்டும் சொல்லு போதும். ஓகே அண்ணா, ஒரு காஃபி ஒரு தோசை. தெரியுது தம்பி. ஹே கார்த்திக் எங்க ராஜி? கார்த்திக் இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஆஃப் டே லீவு. இப்பதான் ஆன் தி வே டு ஆபீஸ். ஏன் லீவு? அதெல்லாம் சண்டை போடுறவங்க கிட்ட கேளு. ஆமாடி, நேத்தே நான் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு இப்படி தொட்டதுக்கெல்லாம் கார்த்திக் கிட்ட சண்டை போடுற? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நீங்க அளவுக்கு அதிகமா கோவப்படுறீங்க, கார்த்திக் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறான். அவன் என்ன அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறான்? நாங்கெல்லாம் ஒரு ஃபிகருக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவன் அட் அ டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு டீன்னு சும்மா அசத்துறானே. அட பாவி. ஹே நீ சிரிக்காத. ஒரு பக்கம் சூசன் சென்டிமெண்டால கார்த்திக்க போட்டு உருட்டிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நீ இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா உன்னை விட சூசனே பெட்டர்னு கார்த்திக்கு தோணாதா? ராஜி, பொண்ணுங்க விட்டு கொடுத்து போலனா பசங்க துட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஹே இல்லம்மா, இது ஏன் டைலாக் இல்ல, ராஜா ராணி படத்துல வர டைலாக். சும்மா தியேட்டர்ல செம கிளாப்ஸ். இப்ப என்ன சொல்ல வரீங்க விஷ்ணு? கார்த்திக்க கண்ட்ரோல்ல வைங்க, வெக்கலனா கண்ட்ரோல் இல்லாம போயிடுவான். அப்படியா? ஹே இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். ஒழுங்கா சொல்றத சீரியஸா கேட்டுக்கோ. ஏற்கனவே சூசன் சைக்கிள் கேப் கிடைச்சா கார் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கா. நீங்க கார் ஓட்ட இடம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃளைட்டே ஓட்டிடுவாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? ஐயா திரும்ப திரும்ப இதையே கேட்டிட்டு கொஞ்சம் அனுசரணையா போங்கன்னு சொல்றோம். அப்படின்னா ஏங்க, உரிமை கடலினும் பெரியது. அவனே தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு விடு. வந்தாண்டா பால்காரன். ஹே ஒழுங்கா மன்னிப்பு கேளு. ஏய் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. ஹாய் மச்சான். ஹாய்டா. ஹாய், சாப்பிட்டியா? இன்னும் இல்ல லட்சுமி, உங்களுக்கும் சேர்த்து எதனா சொல்லட்டுமா? ஒன்னும் வேணாம். ராஜு உன்கிட்ட ஏதோ பேசணுமா? என்ன? தெரியல, ஏதோ பேசணுமா? என்ன செல்லம், என்னடா சொல்லணும்? செல்லமா? டேய், உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டைல? சண்டையா? எனக்கும் ராஜிக்குமா? எதுக்குடா? அட பாவிங்களா. ஹே ராஜி, கார்த்திக் கிட்ட சொல்லு. இல்ல எனக்கும் புரியல, என்ன சண்டை? ஏண்டி பொம்பளை விட்டு கொடுத்து போனோம், ஆம்பளை துட்டு கொடுத்துட்டு போயிடுவானு இவ்வளவு நேரம் நாங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோமே. இப்ப என்னடானா என்ன சண்டைன்னு கேக்குற? டேய், எங்களை வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. மச்சான், இப்போ வரைக்கும் எனக்கு புரியல என்ன சண்டைன்னு. டேய் வாடா, செம்ம வெறியாடுவேன். கார்த்திக், நேத்து ரிசப்ஷன்ல நீயும் ராஜு சண்டை போடல? யார் ரிசப்ஷன்ல? எல்லாம் நம்ம ஆபீஸ் ரிசப்ஷன்ல தான்டா வெண்ண. எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. ஏன் ராஜி, நம்ம எதனா சண்டை போட்டோம்? ஹே மொச்சிட்டு ரெண்டு பேரும் மூஞ்ச திருப்பிட்டு போனீங்கல்ல. ஓஹோ, சூசன் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அத சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சப்ப மேட்டருங்க, அதே சண்டைன்னு சொல்றீங்க? டேய் என்னடா இப்படி கலாய்க்கிறீங்க? ஹே நேத்து சாயங்காலம் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க, அதுக்குள்ள எப்படி சமாதானம் ஆனீங்க? நாங்க எப்ப சண்டை போட்ட சமாதானம் ஆகுறது? ஏய் அடி வேணுமா உனக்கு? ரெண்டு பேரும் எப்ப பேசிக்கிட்டீங்க? ராத்திரிலாம் போன் பண்ணி பேசிட்டு இருந்தோமே. லட்சுமி, இதெல்லாம் சண்டை நான் அட்வைஸ் பண்ண சொன்ன பாரு, எல்லாம் உன்ன சொல்லணும். உன்னோட ஃப்ரெண்ட் பெரிய ஆம்பளை சிங்கம், ராஜியை கடிச்சு வச்சிருவான்னு சொன்ன பாரு, உன்ன சொல்லணும். எல்லாம் உன்னால தான் லட்சுமி. தேவலாம் இவங்க கிட்ட போய் பல்பு வாங்க வேண்டியதா போச்சு. ஹே உன்னாலதான் நான் முக்கிய ஆயிட்டேன். உன் தப்ப என்னைக்குமே நீ ஒத்துக்க மாட்டியே. யார் பண்ணது தப்பு? நீ பண்ணதா நான் பண்ணதா? வேணா லட்சுமி. தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்தி விஷ்ணு. கூல் கூல். அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. லக்ஷ்மி, பொம்பளை விட்டு கொடுத்து போலனா ஆம்பளை துட்டு கொடுத்து போயிடுவான். லக்ஷ்மி, விஷ்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. டேய், லட்சுமி கிட்ட மன்னிப்பு கேளுடா. நல்லா ஓட்டுறீங்கடா படத்தை. டேய், எனக்கு எவன்டா போன் பண்றவ? ஏன்டா நாமளே மந்த் எண்ட்ல முழிப்பதையும் கெடுக்கிறோம், எனக்கே ஒருத்த மிஸ் கால் விடுறான் பாரு, யாரா இருக்கும்? டேய் என்னடா லைன் போக மாட்டேங்குது? ஏன்டா ஜீரோ போட்டா டயல் டோனே கிடைக்க மாட்டேங்குது? நம்ம எக்ஸ்டென்ஷன்ல அவுட் கோயிங்க கட் பண்ணி விட்டா. ஏன் பின்ன நீ ஜீரோ போட்டு மும்பைல இருக்கிற உன் அக்கா பொண்ணுக்கு கல்கத்தால வேலை செய்யற உன் தம்பி பையனுக்கெல்லாம் போன் பண்ணிக்கிட்டு இருந்தா நிர்வாகம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? ஏன்டா ஒரு காலுக்கு 50 பைசா ஆகுமா? ஏன்டா இதெல்லாம் ஒரு தப்பாடா? ஆபீஸ்ல வேலை செய்யற 500 பேரு 5 தடவை 50 பைசாவுக்காக போன் பண்ணா தப்பா இல்லையா?
போதும்டா உன் அன்னியன் எஃபெக்ட். டேய் இப்ப நான் ஃபோன் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கனெக்ட் பண்ண சொல்லு. கர்மண்டா. டேய் அந்த ரிசப்ஷன் நம்பர் என்ன சொல்லு. உலகத்துல இருக்க எல்லா ஆபீஸ்லயும் ரிசப்ஷனுக்கு ஒரே நம்பர் தான், 9. அலா குட் மார்னிங் நிதின். என்ன மாமா? குயில் கூவுதுடா. புது காலர் டியூனா? இல்லடா ரிசப்ஷன்ல குயில் கூவுதுடா. மாமா புரியலையே மாமா. டேய் ரிசப்ஷன்ல புதுசா ஒரு குயில வேலைக்கு எடுத்திருக்காங்க போல. குயில் கூவுதுடா. மாமா மாமா குடு மாமா, நானும் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ஹலோ. குட் மார்னிங் டியர். கேன் ஐ ஹெல்ப் யூ ஸ்வீட்ஹார்ட்? சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சுகம் தாழல, இது போல் ஒரு வார்த்தைய யாரிடமும் நெஞ்சு கேட்கல. டேய் டேய் புலி, என்னடாச்சு? டே கட்ட சான்ஸே இல்லடா. அப்படியே வார்த்தை வழுக்கிட்டு ஓடுது. நம்ம டேவிட் கடைசியா கரெக்டா ஒருத்தைய புடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். டேய் டேய் குர்ரா, நானும் பேசுறேன். பேசாத, ஜஸ்ட் லிசன் டு இட். செம்ம ஹாட்டு மச்சி. ஹலோ. என்னடா செல்லம், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னப்பா வேணும்? யாரது 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 யார் யாரது, சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது. ஹலோ. டே கட்ட என்னடா போனை கட் பண்ணிட்ட? மாமா இந்த குரலுக்கு சொந்தக்காரிய இனி பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மாமா. டேய் என்னாலையும் பார்க்காம இருக்க முடியாதுடா. டேய் கட்ட புலி வாங்கடா போலாம். போலாம். சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா. என்ன மாமா மோகன் இப்படி ஆடி பாடிட்டு வர்றான்? அதானே. பொட்ட காட்டுல ஆலங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்னு ஓடுறத பாரு. ஹாய் 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 ஹாய். ஹாய். வணக்கம் சார். என்ன சார் இன்னைக்கு ஒரே குஷி மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. யோ ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணயா? போன்ல தேன் ஒழுகுதியா, தேன் ஒழுகுது. அந்த குரலுக்கு சொந்தக்காரி யாருன்னு பார்க்கணும். நாங்களும் பார்க்கணும் சார். அப்படியா? அப்ப வாங்க ஜோதியில ஒண்ணு ஐக்கியமாவோம். சார் நீங்க உயர் அதிகாரி, உங்க கூட நாங்க எப்படி சார்? யோ என்னையா அதிகாரி தொழிலாளிலாம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாரும் சமையா? அப்படியா? டேய் வாடா போலாம். யோ வாடா 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 போலாம் வாடா. வாங்கடா வாங்கடா. சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா. பச்சை தண்ணி போல் என்ன சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என்ன கொண்டாடா. ஏய் வாங்க வாங்க தள்ளுங்கப்பா. டேய் இல்ல அவசரப்படாத. டேய் மோகனே, நீ போய் முதல்ல பாடுறா. இல்ல இல்ல வயசுல பெரியவன் நீதான், நீயே பாரு. டேய் கட்ட, நீ தான் கல்யாணம் கல்யாணம்னு கேட்டுட்டு இருக்க, நீ போய் முதல்ல பாடுறா. இல்ல மாமா, நம்ம டீம்லயே யூத் புலிதான், அதனால அவன் முதல்ல பாக்கட்டும். நோ நோ நோ, இந்த பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. 4 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாமா? வெயிட் வெயிட் வெயிட். 1 2 3. ஓகேடா செல்லம். யார்கிட்ட பேசணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வேதா, தெரியாம தான் கேக்குறேன். அவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியோட ஓனருக்கு ஒரே பொண்ணு நீ, எதுக்காக இங்க வந்து வேலை பாக்குற? எங்க அப்பா தானே ஓனர், நான் இல்லையே. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனேன், இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏய், இந்த கதையெல்லாம் இங்க விடாத. நெட்டக் எம்டியும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்டாமே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க? எதுக்கு அளவுக்கு அதிகமான அடக்கம்?
முதல்ல எங்க கம்பெனில தான் வேலைக்கு சேர்ந்தேன். யாருமே அங்க என்ன ட்ரெயினியா நடத்தல, எம்டியோட பொண்ணா தான் நடத்துனாங்க. அதுல கடுப்பாயி பெங்களூர்ல இன்னொரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். எங்க சேர்ந்தாலும் 2 நாள்ல இன்னாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன, வழக்கம் போல மரியாதை தான். எனக்கு மேல வேலை செய்யறவங்கலாம் அவங்களோட பயோடேட்டாவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து என் அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. இது எதுவும் இல்லாம நானா சிம்பிளா ஒர்க் பண்ணணும் தான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். இங்க மட்டும் என்ன, நீ யாருங்கறதா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. தெரிஞ்சா கூட யாரும் எனக்கு மரியாதை கொடுக்கலையே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்தியாசமான ஆள் தான் நீ. பெங்களூர்ல அவ்வளோ பெரிய வீடு காருன்னு வச்சுக்கிட்டு இங்க ஹாஸ்டல்ல இருந்துட்டு ஷேர் ஆட்டோல வந்து போயிட்டு இருக்கிற. இந்த லைஃப் தான் சுகம், அந்த லைஃப் ரொம்ப போரு. நான் என்னோட ப்ராஜெக்ட ஒர்க் பண்ணது மதன் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான். இது மோடம் வித் செட் ஆஃப் பாக்ஸா? கொஞ்சம் அப்படிதான். அதனாலதான் மதனோட ஒர்க்க பத்தி கேள்விப்பட்டதும் உடனே மதன் டீம்ல ஒர்க் பண்ண ஓகே சொல்லிட்டேன். ஹாய் சுனூர், அவன் வரான். என்ன மஞ்சு, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்ததும் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, உன் அப்ரெண்டிஸ தேவையில்லாம காட்சி எடுக்கிறியாமே. அப்படிலாம் இல்லையே. என்ன பாக்குற, எல்லார்கிட்டயும் நான் உன்னை காட்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? என்ன மஞ்சு, நான் உங்ககிட்ட அப்படியா சொன்னேன்? இத வேற சொல்லணுமா? நான் தான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேனே. ஏன் மதனு, எதுக்கு இப்ப அவளை மிரட்டுற? நீ அவகிட்ட உருன்னு பேசுறது உண்மைதானே? பொண்ணுங்கன்னா சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? அடாத மழையிலையும் விடாம கொடை பிடிக்கிறியே. இதை பாருங்க, ஒரு ட்ரெயினி கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நான் நடந்துக்கிறேன். அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்பா மதனு, மறுபடியும் ஆரம்பிச்சிடாத, உன் வேலைய பாரு. ஸ்வேதா, வா என் கேன்டீன்ல போய் டீ சாப்பிட்டு வரலாம். சரி, நான் போயிட்டு வரேன். எடுத்து பேசு, அப்புறம் இது கூட நான் விட மாட்டேங்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாத. நான் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல, அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். என்ன போனு? i4-ஆ? இல்ல, i5 லேட்டஸ்ட் மாடலு. இதுக்கப்புறம் 5C 5Sலாம் வந்தாச்சு. அப்ப கூட இது லேட்டஸ்ட் தானே? சரி, ஒத்துக்கிறேன், இது லேட்டஸ்ட் தான். எவ்வளோ, ஒரு 30,000 இருக்குமா? இல்ல, 64GB 58,000 ரூபாய். என்னோட 5 மாச சம்பளம். நீ அதை அசால்ட்டா கையில வச்சு சுத்திட்டு இருக்க. 2 பவுன் தங்கம் வாங்கலாம். 2 பவுன் தங்கம் இருந்தா ஊர்ல எல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்துரும், தெரியும்ல? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொன்னேன், ஒரு போனை அசால்ட்டா 58,000 ரூபாய்க்கு வாங்குற. கேட்டா பஸ்ல வரேன், தட்டுக்கடையில சாப்பிட்றேன்னு சீன் போடுறேன். இந்த போன் என் ஃப்ரெண்ட் எனக்கு பிரசன்ட் பண்ணது, நான் காசு கொடுத்து வாங்கல. சரி, 58,000 ரூபாய் போனை கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே? சரிங்க, நான் பணக்கார வீட்டு பொண்ணுதான், ஒத்துக்கிறேன். போதுமா? மச்சான், நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா. என்ன பார்க்குற? இது ஒரு சாதாரண ஃபோன் தான், 2,000 ரூபா. ஃபோன்ல என்ன இருக்கு? ஆமாம், ஃபோன் பேசுறதுக்கு தானே, அதான் இந்த ஃபோனே இருக்குன்னு விட்டேன். ஆமா, நீ எந்த காலேஜ்னு சொன்ன? KSG கோயம்புத்தூர். எப்பா, அது பணக்கார பசங்களாம் படிக்கிற காலேஜ் ஆச்சே. எப்படி, மெரிட்ல கிடைச்சதா இல்லை காசு கிசு கொடுத்து வாங்கினியா? மெரிட்ல. +2ல என்ன மார்க்கு? 1186. ஓ, பரவாயில்லையே, கொஞ்சம் படிச்சிருக்க. ஸ்டேட் 3rd. ஓ, மெரிட்ல தான் அப்போ உனக்கு சீட் கிடைச்சதுன்னு சொல்ற? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நான் 800 மார்க் வாங்கியிருந்தாலும் எனக்கு சீட் கிடைச்சிருக்கும். ஏன்னா அது என் சித்தப்பாவோட காலேஜ் தான். ஓஹோ, சித்தப்பா காலேஜ்ன்றதுனால கோல்டு மெடலையும் அப்படியே தட்டி விட்டுருப்பாங்க. இல்ல, ஒழுங்கா படிச்சு வாங்கினேன். என்னோட ப்ராஜெக்ட்க்கு அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து அப்ரிசியேஷன்லாம் கிடைச்சது. இப்போ எதுக்கு இவ்வளவு படம் போடுற? என் அப்பா வேணா பணக்காரரா இருக்கலாம், ஆனா என்னோட சக்சஸும் சாதனையும் நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது. எங்க அப்பாவால எல்லாம் வந்ததில்ல. என் அப்பாவை மனசுல வச்சுட்டு எனக்கு மரியாதை தரவும் வேண்டாம், என் மேல கோவப்படவும் வேண்டாம். நான் நல்லது பண்ணா தட்டி கொடுங்க, நான் தப்பு பண்ணா தட்டி கேளுங்க. நான் உங்க கூட ஒர்க் பண்ற ஒருத்தியா பாருங்க, எதுக்கு இன்னொருத்தரோட பொண்ணா பாக்குறீங்க? வேலை பாக்குற இடத்துல யாரும் ஏழை பணக்காரங்கெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான்.
என்ன மதனு அப்ரண்டிஸ துரத்தி விட்ட மாதிரி இருக்கு? ஏதாவது சீனின்னு போட்டாளா? சேச்சே அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்க. பாருடா, ஒரு டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள திமிரு பிடிச்ச பணக்கார பொண்ணு நல்ல பொண்ணாயிருச்சா? மதனு நடக்கட்டும் நடக்கட்டும். ஏங்க சும்மா இருங்க நீங்க வேற. என்ன மதனு வெக்கம்லாம் படுற? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன? இல்ல பிரசன்டேஷன் ஃபாண்ட்டும் பேக்ரவுண்ட் கலரும் மாத்த சொல்லிருந்தீங்க, மாத்திட்டேன். உட்கார. காமன்ல சூசன் டீம்ங்கற ஃபோல்டர்ல இருக்கு. நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். முட்டாளா நீ? யாராவது இவ்வளவு முக்கியமான பிரசன்டேஷனை தூக்கி காமன்ல போடுவாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. நான் அதுல ஒரு ஸ்லைட்டை மட்டும் வர்க் பண்ணி காமன்ல போட சொன்னேன். மொத்தத்தையும் இல்ல. சாரி. உன்னை கண்டிக்க கூட யோசனையா இருக்கு. இத உடனே கார்த்திகிட்ட போய் வத்தி வைப்பியே. அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஸ்கூல் பசங்க மாதிரி தினமும் கார்த்திக் என்கிட்ட வந்து நீங்க ராஜி அடிச்சிங்களா, திட்டினீங்களா, எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் குடுக்கறீங்களான்னு கேட்டுட்டு தான் இருக்கான். ஏய், உண்மையை சொல்லு, நிஜமாவே நீ கார்த்திகை லவ் பண்றியா? ஏய், ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு. ஆமா. ஏன்? சாரி. எப்படி உன்ன மாதிரி ஒருத்தி அவனை போய் லவ் பண்ண? உங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. நீ அவரை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவன் வாழ்க்கையும் கெடுத்து ஏன் காதலையும் போட்டு தள்ளுற? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, உங்க அப்பாவை எதிர்த்து நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? எங்க அப்பா ஒத்துப்பாங்க. கேச்சாரு. ஒத்துப்பாங்க. அப்படியா? சரி, உங்க அப்பாவுக்கு இப்பவே போன் பண்ணு. என்ன பாக்குற? போன் பண்ணி சொல்லு அவர்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அவனை நீ சட்டையை கிழிச்சுக்கிட்டு சுத்த விட போற. அதான் நடக்க போகுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ அனுபவிக்காம வேஸ்ட் பண்ண போற ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கு விட்டு கொடுன்னு தான் கேக்குற. ஏன் அடம் பிடிக்கிற? கார்த்திக் உங்களை பிடிக்கல சூசன். அவனுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்க வைப்ப. உன்ன மாதிரி டிராமா எல்லாம் பண்ணில. அவனுக்காக நிஜமாவே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனுக்கு ஒரு அழகான வாழ்க்கைய, நல்ல கேரியரை என்னால பிளான் பண்ணி கொடுக்க முடியும். வாழ்க்கை புறா அவளை சந்தோஷமா என்னால பாத்துக்க முடியும். உன்னால முடியாது. உன்னை கட்டிக்கிட்டா அவன் சந்தோஷமாவே இருக்க முடியாது. என்ன கிண்டலா சிரிக்கிற? அவனுக்கு எது சந்தோஷம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொருத்தருக்கும் பிடித்தமான விஷயங்கிறது வேற வேறையா இருக்கும். உன்னை எப்படி அவனுக்கு பிடிச்சதுன்னு இதுவரைக்கும் எனக்கு புரியாத விஷயம். அவனை மாதிரி ஒரு ஸ்டைலான, ஒரு மாடர்னான பையனா இருந்துகிட்டு உன்னை போய் எப்படி? அவன் பக்கத்திலே உட்கார்ந்துகிட்டு அத பேசி இத பேசி அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாக்லேட்டும் கொடுத்து, இதுதான் எனக்கு வரல. சூசன், ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கார்த்திக்கு முதல் சந்திப்புல என் மேல காதல் வந்துருச்சு. என்ன சினிமா கதெல்லாம் சொல்ற? இல்ல, உண்மைதான். எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சது லேட்டா தான். ஆனா அதுக்கு முன்னாலே அவனுக்கு என் மேல காதல் வந்துருச்சு. நான்சென்ஸ். எனக்கும் அது இது வரைக்கும் எப்படின்னு தெரியல. ஆனா அதான் உண்மை. நீங்க என் பாஸ், ரொம்ப நல்ல டைப். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு எப்பவுமே யோசிப்பேன். ஆனா அதுக்காக கார்த்தியை விட்டு தர முடியாது. விட்டு கொடுக்கறது காதலுக்கு பொருத்தமில்லாத விஷயம் கூட. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். நீ வேலையை விட்டு போனா 2 மாசத்துல கார்த்திக் மாறிடுவான். ஆனா நான் வேலையை விட்டு போறதே இல்லையே. அது எப்படி நீ முடிவு பண்ண முடியும்? நாள்ல முடிவு பண்ணணும். எதுக்கு தேவையில்லாம பேசணும்? நீங்க பிரசன்டேஷனை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. அப்புறம் அந்த மீட்டிங்ல நான் பிரசன்ட் பண்ணல. எனக்கு பதில் வேற யாராவது பிரசன்ட் பண்ண சொல்லுங்க. இல்ல, எனக்கு அது அவ்வளவா கான்ஃபிடென்ட்டா இல்ல. அதுதான் ஏன்? உங்களுக்கே தெரியும் சூசன், நான் இங்கிலீஷ்ல அவ்வளவா கான்ஃபிடென்ட்டா இல்ல. நீ தான் பண்ணணும். ஏன் எனக்கு கொடுத்தீங்கன்னு விஸ்வநாதன் சாரே கேட்பாரு. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன்.
நீ காலேஜ்ல கிளாஸ் எடுத்தவ, உன்னால விளக்கமா பிரசன்ட் பண்ண முடியும்னு சொல்லுவேன். சூசன், ரெடி ஆயிக்கோ. லவ் பண்ணலாம் தெரியுதுல, அதுக்கு முன்னாடி நியாயமா நீ இதத்தான் கத்துக்கணும். கார்த்திக பத்தி பேசினா மட்டும் லாஜிக்கா பக்கம் பக்கமா பேச தெரியுதுல, இத உனக்கு பிரசன்ட் பண்ண தெரியாதா? ப்ளீஸ் சூசன். நீங்க பண்ற சொத்த வேலையெல்லாம் நானே கரெக்ட் பண்ணி மேல இருக்கவங்க கிட்ட இருந்து உங்க எல்லாரையும் காப்பாத்தி விடுறேன்ல, அதனாலதான் உங்களுக்கு லவ் பண்ணலாம் நேரம் இருக்கு. இனி நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னு பாப்போம். என்ன முறைக்கிற? இந்த கிளைண்ட் விசிட் தான் உன்னோட கடைசி சாப்டர். அதுக்கப்புறம் நீ கோயில்பட்டியில போய் கறி குழம்பு வைக்க வேண்டியதான். கார்த்திக்கும் நீ பக்கத்துல இல்லைன்னாதான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். கிளம்பு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர 21ஆம் தேதி கிளைண்ட் விசிட் எல்லாம் ரெடியா? எஸ் சார். எஸ் சார். என்ன ரெடி சார்? சார் என்ன ரெடி? உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்? கிளைண்ட்டை ரிசீவ் பண்றதுக்கு கார் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். அட்மின்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்க இருந்து நம்ம ஆளுங்க வண்டி எடுக்கிறாங்க? ராஜேஷ் கேப்ல இருந்து சார். அவங்க கிட்ட பென்ஸ் கார் இருக்கான்னு செக் பண்ணியா? சார் தமிழ்ல தானே சொல்றேன், புரியல? கேட்டு சொல்றேன் சார். அப்ப கேளு. டின்னருக்கு ஹோட்டல் புக் பண்ணியாச்சா? எஸ் சார். எந்த ஹோட்டல்? லெமன் ட்ரீ. அட்வான்ஸ் கொடுத்து ஹோட்டல் பிளாக் பண்ணியாச்சா? இல்ல சார், பண்றேன்னு சொன்னாங்க. செக் பண்ணியா? சார் செக் பண்ணு. சார் ஒரு நிமிஷம், அவனும் பேசி முடிக்கட்டும். என்னடா சொதப்பிட்டானுங்கடா. சரி, உமாட்டு என்னாச்சு? ஒதுக்கிச்சு. என்னாச்சு? சார் ராஜேஷ் கேப்ல பென்ஸ் பிஎம்டபிள்யூலாம் இல்லையா சார்? ஓஹோ, ஆனா அங்கதான் நம்ம ஆளுங்க கார் புக் பண்ணிருக்காங்கல்ல? எஸ் சார். நீ செக் பண்ணல? இல்ல சார். அவங்க வெளியே இருந்து வண்டி ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்களா? நான் கேட்டேன் சார், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது யாரோட தப்பு? அட்மின் மேனேஜர் சிவகுமார் கிட்ட தான் சொல்லியிருந்தேன். ஹோட்டல் என்னாச்சு? சார் அது வந்து ஹோட்டல் புக் பண்ணிட்டியா? இல்ல சார், பண்ணலையா. சரி, இப்போ புக் பண்ண முடியுமா? இல்ல சார், அது புக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது யார் தப்பு? அட்மின்ல சிவகுமார் தான் சார் நானும் சொல்லியிருந்தேன். ஃபோன் பண்ணி கேளு அவர் என்ன சொல்றாருன்னு. ஹலோ சிவகுமார் சார். சார் சார் சார். என்ன? சிவகுமார் வேலையை விட்டு போயிட்டானா சார்? நான் உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னேன், நீங்க அந்த வேலையை ஒரு அட்மின் மேனேஜர்கிட்ட கொடுக்குறீங்க. முடிஞ்சான்னு கேட்டா அந்த வேலையும் முடியல. வேலையை செய்யறேன்னு சொன்ன அட்மின் மேனேஜர் வேலையை விட்டே போயிட்டான். எஸ் சார். எஸ் சார். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை சொன்னா அது முடிஞ்சிடும் நம்மளே நினைச்ச கூடாது. நம்ம ஆளுங்க மென்டாலிட்டி அப்படி. ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நடக்கும். புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? எஸ் சார். போங்க, போய் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. மொத்த ஆபீஸும் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்ததுல ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. விஸ்வநாதன் எப்படி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தாருன்னு. ஐ ஹோப் யூ வில் ப்ரூவ் them wrong. போங்க, உங்க டீம்ல இருக்க எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இது ரெடியா அது ரெடியான்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ திங்க் நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் சார். அதே மாதிரி அவங்க இல்ல இவங்க இல்ல இந்த மாதிரி எல்லாம் காரணம் சொல்லாதீங்க. உங்கள யாருக்கு எது நடந்தாலும் கிளைண்ட் அவன் விசிட்ட தள்ளி போட போறதே இல்ல. அதனால இது ஏன் வேலை இல்ல அது ஏன் வேலை இல்லைன்னு காரணம் சொல்லாம டீமா ஒர்க் பண்ணுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. நம்ம வேலை செய்யறது இவருக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமான்னு யோசிக்காம எடுத்துக்கிட்ட வேலையை கரெக்டா செய்யுங்க. இந்த கம்பெனி நீங்க வேலை செய்யறத வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கான ரிவார்டும் பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கிளைண்ட் விசிட் உங்களுக்கு பரீட்சை கிடையாது, இந்த கம்பெனியோட ஃபியூச்சர். தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க போலாம். மச்சான் டீ காஃபி சொல்லு. வேற ஏதாவது சாப்பிட? வேணாம். டேய் ஒரு சாண்ட்விச் சாப்பிடுறா. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? நான் உன்கிட்ட கேட்டேன், நீ என்கிட்ட கேக்குறியா? இல்ல மச்சி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நடிக்காதடா. அக்கறையா கேண்டீன் கூட்டிட்டு வந்து டீ பிஸ்கெட்னு பிட்ட போடுற. என்ன மேட்டர்னு சொல்லு. எப்படி மச்சான் கரெக்டா அடிக்கிற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஓவரா கொஞ்ச நாளே உஷாரா தான் இருக்கணும். என்னன்னு சொல்லு. மச்சான் என்னடா அவன் அரைச்ச மாவை திரும்ப திரும்ப அரைக்கிறானே, யோசிக்காத.
என்னன்னு சொல்றா? சூசன் பயங்கரமா ராஜ்ய கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏன்? உடனே ஒண்ணும் தெரியாம நடிப்பியே, உனக்கு தெரியாத ஏன்னு? என்ன விஷயம்னு சொல்றா? எல்லாம் உங்க லவ் மேட்டர் தான்டா. சூசன் செம்ம காண்டில் இருக்காங்கடா. உன்னை அடிக்க முடியாது, உன்னை அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும். அதான் ராஜ்ய அடிச்சு செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. டேய், ராஜுக்கு இந்த மேட்டர் உன்ட்ட எப்படி சொல்றதுன்னு யோசனையா இருக்காங்கடா. ஏன்? அவளுக்கு என்ன பிரச்சனை? பின்ன சும்மா சும்மா சூசன் அடிச்சிட்டாங்க கடிச்சிட்டான்னு உன்ட்ட வந்து சொல்றது நல்லாவா இருக்கு? ஏதாவது பண்றா. என்னடா பண்ண சொல்ற? மச்சான், இந்த மேட்டர் எப்படியே முடிச்சு விடுறா. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லு. பேசாம விஷ்ணுநாதன் கிட்ட போய் சரண்டர் ஆயிடு. டேய், என்ன விளையாடுறியா? இல்ல மச்சான், சீரியஸா தான் சொல்றேன். அவர்கிட்ட போய் என்னத்தரா பேச சொல்ற? தலைவா, இதான் மேட்ரு. என்னையும் ராஜையும் டீ மாத்தி விட்டுருங்கன்னு காலைல உந்துரு. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், இந்த சூசன்ட்ட பேசுறதெல்லாம் ஆவற மாதிரியே தெரியலடா. நீ கேக்குறப்பெல்லாம் சரி சரி தலையாடிட்டு உள்ள ஏதோ ஒரு கேப் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குடா. அன்னைக்கு தானே நீ போய் பேசிட்டு வந்தா சொன்னேன். அப்புறம் திரும்பவும் ராஜியை கூப்பிட்டு ஒரு மெட்டல்ல போட்டிருக்கு. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், மூட்டை மூஞ்ச காட்டிட்டு இந்த பக்கம் ராஜிட்ட வாழாடிட்டு இருக்கா. இந்த வாட்டி நீ பேசுறது கரெக்டா இருக்கணும். கம்னா கம், கம்னாட்டி கோ, இப்படி சொல்றா. சூசன்ட்ட தெளிவா சொல்லிடு, இந்த டபுள் கேம் ஆடுற வேலை எல்லாம் வேணாம். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட டீல் பண்ணிட்டு பேசிடு. இதோட இந்த மேட்டரை நீ முடிக்கணும். இதுக்கப்புறம் சூசனால உங்க காதல் கதைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன மாமா நான் சொல்றது? இல்லடா, எனக்கே தெரியுது. சரியாயிடும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா இழுத்துக்கிட்டே போகுது. நான் சூசன் கிட்ட பேசுறேன். பேசுறதுன்னா கரெக்டா பேசணும்டா. இன்னொரு வாட்டி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பக்காவா பேசுறேன், போதுமா? முடிச்சு விடு மச்சி. ஒரே மேட்டர் எவ்வளவு நாள் தான் அரைக்கிறது? புதுசா தான் கதை பண்ணலாம்ல. ஓகே, டன். ஏதோ பேசணும்னு சொன்ன, வந்ததுல இருந்து வாயே திறக்க மாட்டேங்கிற. ஆமா, பேசணும் சூசன். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும் கார்த்திக். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுல உனக்கு எந்த டவுட்டும் இல்லையே. இந்த ஆபீஸ்ல என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற மத்த எல்லாரையும் விட நீ நம்புறியா நான் உனக்கு தப்பு பண்ணுவேன்னு? இல்ல சூசன், சத்தியமா நான் பண்ண மாட்டேன் கார்த்திக். உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயமோ இல்ல உன் விருப்பத்துக்கு எதிரான ஒரு விஷயமோ நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். நீ ராஜியை லவ் பண்றேன்னு சொன்னப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. ஓ மேல, ராஜி மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா கார்த்திக், அதெல்லாம் வெறும் 1 நாள் 2 நாள் விஷயம்தான். ஆனா உனக்கு ராஜியை தான் பிடிச்சிருக்குன்றப்போ நான் எப்படி கார்த்திக் உன் விருப்பத்துக்கு மாறா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்? சூசன். ஆமா கார்த்திக், உனக்கு ராஜியை தான் பிடிச்சிருக்குன்னா நான் முன்னாடி நின்னு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அதுதான் நிஜமான காதல். நான் நேசிக்கிறது உண்மையா இருந்தா அதை தான் செய்யணும். காதலுக்காக காதலையே விட்டு கொடுக்கறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? என்னோட காதலும் அதே மாதிரி தான். உன்னோட காதல் ராஜியோட தான்னா அதை நான் தடுக்க மாட்டேன் கார்த்திக். எனக்கு எல்லாத்தை விட உன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன்னா உனக்கு பிடிச்சவங்களையும் நேசிச்சுதானே ஆகணும். உனக்கு பிடிச்சவங்க மேல நான் வெறுப்பு காட்டினேன்னா அது உனக்கு சங்கடமா இருக்கும்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால உங்க அம்மாவையும் பிடிக்கும், ராஜியையும் பிடிக்கும். ஆமா, கொஞ்சம் கோவம் இருந்துச்சுதான். அதனால ஒரு சில தடவை ராஜி மேல என் வெறுப்ப காட்டினேன்டா. என்னோட வாழ்க்கையே நான் மிஸ் பண்ணிட்டு நிக்கிறப்போ இந்த கோவமும் வெறுப்பும் கூட எனக்கு வராதா? இந்த நிமிஷம் சொல்றேன், நீயும் ராஜியும் சேர்றதுல எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எல்லா காதலும் கல்யாணத்துல முடியணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி காதலிச்சவ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை வெறுக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா காதலும் கல்யாணத்துல முடியணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி காதலிச்சவ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை வெறுக்கணும்னு அவசியம் இல்லையே.
நான் எப்பவுமே உன்னை நேசிப்பேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் யோசிப்பேன். என்னால உனக்கு எந்த சமயத்திலயும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை நான் தயங்காம பண்ணுவேன். சொல்ல வேண்டியதெல்லாம் கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்ல. சாரி சூசன். ராஜி, ஒரு நிமிஷம் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாயேன் ப்ளீஸ். கார்த்திக், ரொம்பலாம் யோசிக்காத, ஃப்ரீயா விடு. நீ சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாத்தையும் பண்ற. நீ வருத்தப்பட்டு என்ன கஷ்டப்படுத்தாத. வா ராஜி. ஹேய், என்ன பாக்குற? கார்த்திக் கவலையோட கண் கலங்கி நிக்கிறான்னா ஒன்னும் இல்ல, கொஞ்சம் மனசு விட்டு பேசுன, அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டான். பயப்படாத, டிராமாலாம் எதுவும் இல்ல. நான் பொய் சொல்லவும் இல்ல, கார்த்திக்க மிரட்டவும் இல்ல. நான் கார்த்திக்க நேசிச்சது அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னப்போ நான் டென்ஷன் ஆனது. ஆரம்பத்துல இருந்து நீ உண்மையை மறைச்சிட்டேன்னு உன் மேல டென்ஷன் ஆனது எல்லாமே உண்மைதான். அதே மாதிரி ஒருத்தரை கம்பல் பண்ணி நம்மளை காதலிக்க வைக்கவும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல இருந்த கோபத்துல உங்களை ஒரு வாரம் டார்ச்சர் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. மத்தபடி நான் உங்க காதலுக்கு எதிரி கிடையாது. உன்னை கொஞ்சம் வரிசை பார்த்தேன். உன் காதல் நிஜம்தானா, இல்ல கார்த்திகை பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவியா, கூடவே கடைசி வரைக்கும் இருப்பியான்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் போட்டு வாங்கினேன். மத்தபடி சத்தியமா சொல்றேன், கார்த்திகை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்லாம் நான் நிஜமா யோசிக்கவே இல்லை. கார்த்திக் எனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி உன்னையும் எனக்கு பிடிக்கும் ராஜி. ஐ விஷ் யூ போத் ஹாப்பி மேரிட் லைஃப். என்ன, என் மேல நம்பிக்கை இல்லையா? சச்சா, அப்படிலாம் இல்ல. ஏன் திடீர்னு இந்த மாற்றம்னா? நீ தெளிவா அவனை பிடிச்சிருக்குன்ற, அவனும் உன்னை லவ் பண்றான்ற, உன்னை பார்த்த முதல் செகண்ட்லயே அவனுக்கு காதல் வந்துடுச்சுன்னு சொல்ற. அவ்வளோ பெரிய காதல் கதைக்கு நடுவுல நான் எங்க உள்ள போறது? அதான் விட்டு கொடுக்கறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். எல்லா ஹிட் படத்துலயும் இந்த மாதிரி தியாகி கேரக்டர் ஒண்ணு வருமே, நம்ம கேரக்டர் கொஞ்சம் அந்த மாதிரி தான். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு. வாட் நெக்ஸ்ட்? லைஃப்ல அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு தோல்வினா நான் ஸ்ட்ரக் ஆக மாட்டேன். இதை தாண்டி இந்த கிளைண்ட் விசிட்ல உனக்கு நான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்ததுக்கு காரணம் உன் மேல இருந்த கோபத்துல இல்ல, உன் மேல இருந்த அஃபெக்ஷன்ல தான். இத நீ நல்லா பண்ணா மொத்த ஆபீஸ்லயும் நீ ஒரு பேசப்படுற ஆளா இருப்ப. சாரி சூசன். எதுக்கு இந்த சாரி? இல்ல, நாங்க உங்களை கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோம். நீங்க தப்பா நினைச்சதுல தப்பு இல்ல, நானும் சில மிஸ்டேக் பண்ணிருக்கேன் தான். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். I love you, ராஜி. போராடி ஜெயிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. இந்த ஆட்டத்துல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். கார்த்திக்கும் நானும் தான் சேர போறோம். நீ தோத்து கோவில்பட்டிக்கே ஓட போற. இதாண்டி நடக்கும்.